ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதோட புக்லெட் தான். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, திரும்ப எப்போ இந்த பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதாவது பொது தமிழ் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் வைஸ் அது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 31 டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பிப்ரவரியில் நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் ஒரு தடவை வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் படித்தாலே போதுமானது. இருந்தாலும் ஒரு டைம் வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் புக் வைஸும் என்ன டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம் பிப்ரவரியில். ஓகேவா? ஆனால் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் நிறைய பேர் திரும்ப கொடுப்பீங்களான்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நீங்கள் அந்த பேட்ச்சில் ஆன்லைனில் திரும்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே வந்துட்டு குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா உங்கள் லீடர் போர்டு மட்டும் என்னென்னா போட முடியாது. ஸோ லிங்க் குரூப்பில் இருக்கும், நீங்கள் வந்துட்டு பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம இந்த அதே டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஹார்ட் காப்பி வித் ஓஎம்ஆரோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த புக்லெட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த புக்கு. ஸோ 31 டெஸ்ட்டு மொத்தம் நம்ம கொடுத்துருந்தோம். டோட்டலாக 1590 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? 30 டெஸ்ட் வந்துட்டு சிலபஸ் வைஸ், லாஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருவோம். அண்ட் ஒரு டவுட் இருக்கும், ஆன்சர் எப்படி நாங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கோட, இந்த பெரிய புக்கோட பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு என்னென்னா நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் புக்லெட்டை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் கொஸ்டின் பார்த்து ஓஎம்ஆரில் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் வைஸ் தான். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இந்த புக்கு வந்து அதுக்கு முன்னாடி அமௌண்ட் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக கூட பார்க்கலாம் எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. இதோட நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 300 ருபீஸ் வரும். ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதே உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பி புக்லெட்டாக வேணும், நான் எப்போனாலும் திரும்ப எனக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 650 வரும். இது வந்துட்டு டெஸ்ட் பேட்சில் சேராதவங்களுக்கு 650 போட்டிருப்போம். நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருக்கீங்க, எனக்கு புக்லெட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 500 500 பே பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் நம்ம பார்த்துட்டோம். இதான் ஃபீஸ் டீட்டெயில். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்துட்டு புக்குக்கு உள்ளே இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். தமிழ் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன. ஸோ இந்த டெஸ்ட்டு போர்ஷனை நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லேயும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அது காமிக்கிறேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு டெஸ்ட் ஷெடியூல் டே 1ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேஜஸில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம திருக்குறள், பார்ட் சில பாரதியார், பார்ட் ஏல பொருள் தருக, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் உள்ள பொருள் தருக, இந்த மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு 1 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பேஜ் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த பொது தமிழுக்கான புக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதோட பேஜ் நம்பர்ஸ் தான் நான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா 6th to 10th ஓல்டு புக்கும் 6th to 12th நியூ புக்கும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம். பார்ட் பி அண்ட் சி. பார்ட் ஏ மட்டும் நியூ புக் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த இதை இது பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தோம். இந்த சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம டோட்டலாக 25 அதிகாரங்கள் வந்துட்டு படிக்க சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸில். ஸோ ஒவ்வொரு டே டெஸ்ட்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரமும் என்னென்னா நம்ம கொடுத்த அந்த அதிகாரத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் என்னென்னா டெஸ்ட் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது டெஸ்ட் நம்பரும் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அதை ஸ்கோரையும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டெஸ்ட் பிளான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா உள்ள டெஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். டெஸ்ட் 1 அப்படின்னா ஸோ அந்த முன்னாடி போர்ஷன் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு கீழேயும் போர்ஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் போர்ஷன் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஒரே ஒரு டெஸ்ட்டில் மட்டும் என்னென்னா 40 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். மற்ற 30 டெஸ்ட்டில் மீதி 29 டெஸ்ட்டுமே என்னென்னா 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் கண்டென்ட்லேருந்து நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம். ஸோ இந்த
இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நான் இதிலே நான் ஆன்சர் நோட் பண்ணிக்கிறேன்னாலும் உங்களோட விருப்பம். நீங்கள் திரும்ப ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இல்லை OMRல வச்சு நான் படிச்சுக்கிறேன்னாலும் உங்களோட விஷயம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் அந்த புக்லெட்டோட இது எல்லாமே நம்ம கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்துட்டு சொல்கிறது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறீங்க அப்படின்னா 500 rupees வரும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் புதுசாக நான் வாங்குறேன் அப்படின்னா 650 வரும். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த புக்லெட் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 working daysக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ரீச் ஆகும். தேங்க்யூ.